உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். ஹாய் ஹாய், என்னடா ஒரு வீட்டை முன்னாடி என்ன பேசுறேன்னு பார்க்குறீங்களா? இது வேற யார் வீடு இல்லை, நம்ம ஹீரோட வீடு தான். இப்போ ஹீரோ ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கான்னு போய் பார்ப்போமா? வாங்க. இவர் தான் நம்ம ஹீரோட அப்பா. இவரோட பேர் ஜோசப் ராஜ். ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாரையுமே நேசிக்க தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன். என்னங்க டேப்லெட் போட்டுட்டீங்களா? இப்போதாம்மா போட்டேன். அப்புறம் கிளம்பிட்டானா? கிளம்பிட்டு இருக்கான். கௌதம் இப்போ தான் கூப்பிட போனான். அப்படியா? கௌதம் வந்துட்டானா? எனக்காக 2 பேரும் அவங்களோட ஆசையும் கனவையும் குழி தோண்டி புதைச்சிட்டு எனக்காக கம்பெனிக்கு போகிறாங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் முக்கியமா, உங்கள் ஆசை முக்கியமானு கேட்கும்போது உங்களை தான் முக்கியமாக சொன்னாங்க. ஏங்க நீங்கள் அதையே யோசித்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஆயிடாம இப்போ தான் நீங்கள் தப்பு பொழைச்சி வந்திருக்கீங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்லைம்மா, உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம், ஞாபகம் இருக்குல்ல? என் கனவு தான் முக்கியம்னு. ஆனால் இப்போ எனக்கு ஒன்றுன்னு சொன்னோன்னே வந்துட்டான். என் பையனை நல்லா தான் வளர்த்துருக்கேங்கிறது நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு. சரிங்க, இப்போ அதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம். சரி, நம்ம வீட்டில் உள்ள வால் என்ன பண்ணுது? இப்போதான் என்ன படாத பாடுபடுத்திட்டு போயிருக்கான். சரி சரி, என்னடா இடையில பேசுன்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும், ஆனால் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி இடையில பேச முடியும்? அதனால தான் அமைதியாக இருந்தேன். இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அம்மா பிரேமலதா. சரி பிரேமா, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இல்லை. ரொம்ப செல்லம், ரொம்ப இடம் கொடுத்தனால தான் ஒத்தி நம்ம முதுகுல குத்துட்டு போயிட்டான். இவளாவது நம்ம பேச்சை கேட்டு இருக்கணும், அதான் சொல்கிறேன். விடுங்க, போன நினச்சி வருத்தப்படாதீங்க. அவளுக்கு நம்ம அருமை தெரியல. நம்ம 2வது பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பண்ணாமல் இருந்தா நல்லதுதான். என்னங்க நீங்க எப்படி இந்த மனுஷன் இப்படி உடஞ்சு போயிருக்கீங்க? ஏங்க நீங்க பழையத்தப்படி வாங்குங்க. என்னங்க உங்களை இப்படி பார்க்கவும் கஷ்டமா இருக்கு. ஏங்க போனவரை நினைச்சா நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க? போனால போய் தொலைறா, விடுங்க. நம்ம வேண்டாம், அவன் தான் வேணும்னு போனால போகட்டும். இல்லைம்மா, பெத்த பொண்ணு மூத்த பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்தோம். எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான், நல்லா இருக்காளா இல்லை கஷ்டப்படுறாளா, எதுவுமே தெரியல. ஏங்க நம்ம வேண்டான்னு உதவி தள்ளிட்டு அவன் தான் வேணும்னு முக்கியமான போயிருக்கா. அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன? இங்க பாருங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். நமக்கு இன்னும் 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும். போன நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரி, நான் யாரையும் பத்தி பேசல. சரி, ஆதியும் கௌதமும் இப்போ சாப்பிட வந்துடுவாங்க. எல்லாமே ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா தான் இருக்குங்க. வந்தா அவன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சரிம்மா, நான் மேனேஜருக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணணும். நான் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேம்மா. நீ உள்ள வேலை எடுத்து போய் பாரு. சரிங்க. என்னடா இப்படி கோவமா பேசிட்டு போறாங்களே? இவங்க தான் வில்லியா இருப்பீங்கன்னு நினைப்பீங்களா? இல்ல இல்ல, இவங்களும் நல்லவங்க தான். அவங்க பொண்ணு பண்ண துரோகம், அதனால இப்படி பேசுறாங்க. நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க. சரி, இப்போ நம்ம ஹீரோவை பார்க்க போலாமா? என்னடா ஹீரோவை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரை காட்டுறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதில் அந்த சைடு கோட்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோ. ஆதித்யன், ஆதின்னு கூப்பிடுவாங்க. இந்த சைடு நிற்கிறது கௌதம், நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா, ஹீரோவுக்காக இவரோட கனவையும் சேர்த்து அழிச்சிட்டு தான் ஹீரோவுக்காக இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்டாக, எப்படி சொல்ல, வலது கை இடது கை எல்லாமே கௌதம் தான். போக போக உங்களுக்கே தெரியும். இந்த 2 பேரும் பண்ணுற லூட்டியை பார்க்க எல்லாரும் காத்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா ஆதி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா, போக வேண்டியதான். அப்புறம் நீ ஏன்டா இப்படி வந்திருக்கான்? நான் மட்டும் பாரு எப்படி டிட்டாப்பாக கிளம்பியிருக்கேன். என்னடா? சார் நீங்கள் அந்த கம்பெனியோட சிஇஓ சார். நான் அப்படி இல்லை சார், நீங்கள் இப்படி வாங்க சார். நமக்கெல்லாம் அது செட் ஆகாது. நமக்கு இதுதான் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். போதும் சார், இது நமக்கு. ஓ சாருன்னு தான் கூப்பிடுவீங்க, அப்படி தானே சார்? ஓகே சார், பரவாயில்ல சார். எவ்வளோ தூரம் சார்ன்னு கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் போகலாமா சார்? சாப்பிடணும், சாப்பாடு ரெடியாக இருக்கு சார். சார் போகலாமா சார்? டே ஆதி, போதுண்டா, தெரியாம சாருன்னு சொல்லிட்டேன், விட்டுறதியா? அந்த பையன் இருக்கணும் சாராமே சாரு. ஆளப்பாரு, வாடா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சரி வா, அப்பவே அம்மா கூப்பிட்டாங்க, வா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி பார்க்க போலாமா? இவங்க தான் நம்ம ஹீரோட தங்கச்சி யாழினி. அம்மா
என்னோட ஃபோன் எங்கம்மா? நீ தானே மார்னிங் வச்சிருந்த, எங்க வச்ச? அம்மா ஏண்டி எதுக்குடி பாடாப்படுத்துற? அம்மா ஃபோன் எங்க வச்சுன்னு தெரியல. லாஸ்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கையில தான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. உன்னால எனக்கு இதே ஒரு யோசனையா இருக்கு. தினம் ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு வேற எங்கேயாவது தேடுறது. கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டேன். அப்பா உட்காந்துருக்காருல சோஃபா, அந்த டீ ஃபால தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. என்னம்மா இப்படி சொல்ற? அது என்னமோ தெரியல, எங்கேயாவது பேச்சு வாக்கில் வச்சுட்டு வந்துருதேன். அப்புறம் எங்க வச்சுன்னு மறந்து போரு. நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணாத. சரி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. பாரு யாழினி, உங்ககிட்ட சும்மா இப்படி சொல்றாங்களேன்னு எதுவும் நினைச்சுக்காத. ஏன்னா உன் அக்கா பண்ணது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கு. இதுக்கு மேலே அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. பாவம், அந்த மனுஷன் ஏற்கனவே செத்து பொழைச்சு வந்திருக்காரு. மேலே எந்த தண்டனை கொடுத்துடக்கூடாது. உன் அண்ணனை பார்த்தல, அவனோட கனவு ஆசை எல்லாத்தையும் குழி தொண்டு புதைச்சிட்டு அப்பாக்காக அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நடத்த போகிறான். அதே மாதிரி தான் யாழினி, நீயும் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நீ யாரையும் அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் சும்மா அதையே சொல்லாதீங்க. 2 வருஷம் இதை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இங்கே பாருங்கம்மா, அவள் பண்ணிட்டு போனான்னு அதுக்கு நானும் பண்ண மாட்டேன். அவள் ஏதோ அப்பாவை வேண்டாம், நீங்கள் வேண்டாம், நாங்கள் வேண்டான்னு உதவி தள்ளிட்டு யாரோ ஒருத்தர் வேணும்னு அவள் போயிட்டா. அதுக்காக நான் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்கம்மா. எப்போவுமே உங்கள் பொண்ணு தான் யாழினி, உங்கள் பொண்ணாதான் இன்னொரு வீட்டுக்கு போவா. வேற எவனையும் எனக்கு பிடிக்காது. அப்படியே எனக்கு இதாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுன்னு தவிர வேற எந்த ஒரு தப்பான முடிவும் நான் எடுக்க மாட்டேம்மா. ப்ளீஸ்மா அதையே சொல்லாதீங்கம்மா, கஷ்டமாக இருக்கு. இல்லைம்மா, அவளால் குடும்பமே 2ஆக போச்சு. உன் அத்தை தெரியுங்களா எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு? அதாம்மா உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீ வெளியே போயிட்டு வரது வரைக்கும் பக்குன்னு தான் இருக்கும். தெரியுமா, எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்கம்மா. அவள் கண்டிப்பாக உங்களோட அருமையாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதான் போயிட்டாலே. சரி, அதை பற்றி ஏமா பேசுறீங்க? விடுங்கம்மா. சரிம்மா சாப்பிட்டுட்டு நீயும் கிளம்பு, உனக்கும் டைம் ஆகுதுல. ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங்காக கரெக்டான டைமுக்கு போகணும். ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கலாமா. ஒரு டாக்டராக படிச்சுட்டு இருக்கோம், கண்டிப்பாக அந்த டைமுக்கு நம்ம போய் தானே ஆகணும். அதில் வேறு அந்த டாக்டர் ரொம்ப சிட்டு, யார்கிட்டே அந்த அளவு பேச மாட்டார். ஆனால் ஃபோனில் மட்டும் நல்லா சிரிச்சு பேசுவார்மா. எங்கள் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு தான் இருப்பார். ஆனால் ஃபோனில் மட்டும் நல்லா சிரிச்சு பேசுவார்மா. எனக்கு தெரிஞ்சு அது அவரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அப்போ நீ ட்ரைனிங் போகல, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசுகிறாரு, யார்கிட்ட பேசுகிறாருங்கிறத வாட்ச் பண்ண போயிருக்கேன். அம்மா இல்லைம்மா, அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் கூட தான் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சிடுன்னு பேசிட்டு இருந்தவர். அந்த நேரம் மட்டும் 5 நிமிஷம் மட்டும் உங்கள் ஒய்ஃப்னு தான் நினைக்கிறேன், நல்லா பேசுவாங்கம்மா. பார்த்துக்கோமா, குழந்தைய பார்த்துக்கோ, இப்போ வந்துடுவேன், இன்னும் 1 ஹவரில் முடிச்சிருவோன்னு ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாருமா. அதுக்கு என்னடி பண்ணணும்? உனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுமா? அம்மா தாயே, இப்போதைக்கு எனக்கு எந்த மாப்பிளையும் நீ பார்த்துறாத. அம்மா உன் காலில் விழுது, நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும். யாழினிமா, அம்மா வேண்டாம்மா, நீ கல்யாணமே பண்ண மாட்டியா? அம்மா, என் கல்யாணத்தை பற்றி எனக்கு 1000 கனவு இருக்கு. அது எப்படி சொல்ல? அதை இப்போதைக்கு பேச வேண்டாமே. நான் எனக்குன்னு ஒருத்தர் பிறக்காம இருக்க போறாரு, பிறந்தா இருப்பாரு. அது எங்கே எப்படி இருக்காரோ தெரியலேம்மா என் ராஜகுமார். என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சேட்டை, ரொம்ப நல்ல பொண்ணு. போக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வாய்க்கெல்லாம் யார் தான் உங்ககிட்ட வந்து மாட்ட போகிறாங்களோ தெரியல. பாவம் அந்த பையன், யார் பெற்ற பையனோ பாவம். அந்த பையன் வீட்டில் அந்த பையன் ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பான். உன்னை கெட்டினதுக்கப்புறம் தான் அந்த பையனோட பாடு பெரும்பாடாக இருக்கும். அம்மா என்னம்மா, நீ பெத்த பொண்ணை பற்றி இப்படி நீயே சொன்ன எப்படிம்மா? வேற எப்படி சொல்லணும்? டைம் ஆகுதுல, வா சாப்பிட்டுட்டு கிளம்பு. பிரேமா, ஆதி கௌதம் சாப்பிட வந்துட்டாங்க, சாப்பிட எடுத்து வா. ஆதி அண்ணனும் கௌதம் அண்ணனும் சாப்பிட வந்துட்டாங்களா? சரி நீ வா, அவ கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. வாரேம்மா, வாங்க. இதுதான் நம்ம ஹீரோட ஃபேமிலி. எப்படி இருக்கு சொல்லுங்க. ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க யார் என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு போகலாமா? எங்கே தெரியுமா, என் கூட தங்கியிருக்காங்கல்ல என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பார்க்க தான். அவங்களையும் அறிமுகப்படுத்திச்சிட்டேன்னா முடிஞ்சிடும். ரொம்ப பேசுகிறேனோ, கதையை பேசாமல் நீயாமல் இடையில வந்து நிற்காதீங்கம்மா நினைப்பீங்க. பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்காதீங்க சரியா? கொஞ்சம் சும்மா இன்னைக்கு ஒரு நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் பிரியா, தனியா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆகிட்டே இருக்கு, பார்ப்பேன். இல்லையா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டேன். நீ வந்துட்டேன்? அவன் எங்க? அவன் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஆஃபீஸுக்கு இன்னைக்கு புது பாஸ் வராங்கல்ல, அதான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. மேக்கப்ல தீய வைக்க. எடி பிரியா, வந்துட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போ நீ வரல, பண்ண மேக்கப் ஒன்றும் இல்லாதபடி ஆக்கிடுவேன். மரியாதையே வா. வந்துட்டேன். கயல், அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. தெரியும், பார்த்தேன், இப்போதான் பார்த்தேன். 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறாங்க. என்ன பண்ண முடியும், விடு. ஃப்ரெண்டுன்னு பார்த்தா ரொம்ப எல்லை மீறி போறாங்க. விடு, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட் ஆச்சு, என்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரோட கேட்கணும், அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. விடு. என்ன கை, நீ ஃப்ரெண்டுன்னு பார்க்குற, ஆனால் அவங்க ஒன்று ஃப்ரெண்டுன்னு பார்த்தாங்களா? பொறாம. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்டுக்குள்ளே இவ்வளோ போட்டி பொறாமைலாம் இருந்தால் எப்படி? சரி, அது மட்டும் விட்டாங்களா? ஆஃபீஸில் உன்னை பார்த்து தப்பாக சொல்லி வைக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க? ஆனால் கையல், நான் எப்பவும் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. சரி தனியா, விடு, பார்த்துக்கலாம். என்ன சொல்ல போகிறாங்க? நான் ரொம்ப அதிகாரம் பண்ணுறேன், அவங்கள காலேஜில் வச்சுருக்கேன், அதானே சொல்லுவாங்க. சொல்லிட்டு போகிறாங்க. என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. அதனால அவங்க சொல்கிறத நான் நிரூபிக்க முடியுமா சொல்லு?
விடு சொல்லிட்டு போறாங்க. அதான் உன்னை பிடிக்கல, நீ தான் அதிகாரம் பண்றல, அப்ப எதுக்காக நீ சமைக்கிற சாப்பாடு அவ சாப்பிடணும்? தனியா விடுடி, நான் என்ன நமக்கு மட்டுமா சமைக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன். என்ன தனியா? இல்ல கையல், இன்னைக்கு மார்னிங் கூட எப்படி பேசிட்டு போறாங்க தெரியுமா? சரி விடு, பேசினா பேசிட்டு போறாங்க விடு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? எடி என்னடி பண்ணிட்டு இருக்கா? பிராந்து வந்துட்டேன். கையல் தனியா, என் மேக்கப் எப்படி இருக்கு? பார்க்க அழகா இருக்கேனா? வாயில் ஏதாவது வந்துரும் பார்த்துக்கும். பாடி போலாம். கையல் சொல்லுடி, எப்படி அழகா இருக்கேனா? தனியா நீயும் சொல்லுடி, எப்படி இருக்கேன்? வேலைக்கு தான் போறோம், ஃபேஷன் ஷோக்கு போகல. ஓ, நீங்க மட்டும் எப்படி ரெடியா இருக்கீங்க? ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி தான் ரெடியா இருக்கீங்க. என்ன மட்டும் சொல்ல வந்துட்டா பொடி பொறாம உனக்கு. ஆமா இவ்வளவு வந்து பொறாமப்படுறாங்க. நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது, மறந்துடாத. ஏன்னா நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது, அதை நீ மறந்துடாத. நீ போட்டிருக்க கேன்பேக் என்னோடது, மறந்துடாத. நீ போட்டிருக்க தோடு என்னோடது, மறந்துடாத. என் கால்ல செருப்பு கிடைக்கும், மறந்துடாதீங்க. என்ன கையில், நான் எதுவும் பண்ணல. இந்த நீ கால்ல பிரியா அவதான். என்னடி இப்படி போய் சொல்ற? இப்ப நீ தானே சொன்ன. பாத்தியா கையல், உன் முன்னாடி அவ எப்படி மாத்தி பேசுறா? என்னடா இதுங்க பைத்தியமா பேசிட்டு இருக்க நினைக்காதீங்க. இந்த 2 பேரும் தான் என்னோட உயிர் எடுக்கிற உயிர் தோழிங்க. நல்லா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. கிளம்பலாமா? கண்டிப்பா கிளம்பலாமே. கையல், போறதுக்கு முன்ன நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்லு. அம்மா தாயே, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. போதுமா? கிளம்பலாமா? தனியா, நீ ரொம்ப அழகா இருக்க. என் ட்ரெஸ்னால நீ ரொம்ப அழகா இருக்க. வாயில தான் வந்துரும், வாங்கடி. எப்படியோ அந்த ட்ரெஸ் நான் போட்டனாலதான் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பீத்தாத உன் ட்ரெஸ் போட்டனாலதான் அழகா இருக்கேன்னு. நான் அழகு, அதனாலதான் ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கு. இப்படியே பேசிட்டு இருங்க. என் செருப்பும் அழகா தான் இருக்கு, ஆனா இப்ப ரொம்ப அழகா பேசும், பாக்குறீங்களா? ஏய் ரொம்ப கோமாயிட்டான், இதுக்கு மேல பேசணும் உண்டில நாக்கிடுவான். கிளம்புவோம் கிளம்புவோம். போங்க, வரேன். நான் அண்ணாவையும் அண்ணியும் பார்த்துட்டு வரேன். இவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன? உன் அண்ணாவையும் அண்ணியும் பார்க்க டைம் ஆகலையோ? நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன். போங்க, வந்துருதேன். தனியா எல்லா ஃபைலையும் ஞாபகமா எடுத்துட்டல? அப்பவே எடுத்துட்டேன். நான் இதை எடுத்துட்டு கிளம்புறேன். நீ சீக்கிரம் சொல்லிட்டு வா. சரி, நீங்க எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துருதேன். அண்ணி, சுபானி. வாடி கையல், என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். சரி, பாப்பா அண்ணாவிங்க. அதானே, நீ என்ன பார்க்க வந்திருப்ப? உன் அண்ணனையும் உன் மருமகளை பார்க்க தானே வந்திருப்ப. நாளை உனக்கு முக்கியமா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? உங்களை பார்த்துட்டு அப்படியே அண்ணனையும் பாப்பாவையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப பேசாதீங்க என்ன? சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு வேற ஆஃபீஸுக்கு புது சிஓ வராங்களா, அதான் கொஞ்சம் வெள்ளனே போக வேண்டியது, அதனால தான் கிளம்பிட்டேன். அதான் போகிறதுக்குள்ள அண்ணனையும் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு போகலன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். அதான் பாப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்தேன். சரி இரு, அண்ணா வர சொல்கிறேன். அதுக்கு முன்னே ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு கிளம்பு. அண்ணி வேண்டாம் நீ ப்ளீஸ். ஏய் குடினா குடி, அவ்வளோதான். அண்ணி என்ன நீ? ஒரு அண்ணி இல்லை, இரு எடுத்துகிட்டு வரேன். அண்ணி தேங்க்ஸ் அண்ணி. என்ன புதுசாக தேங்க்ஸு? இல்லை நீ சொந்த ஊரை விட்டுட்டு அப்பா அம்மா தங்கச்சி தம்பி பாட்டி தாத்தா எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வேலைக்காக வந்திருக்கோம். உங்களை மாதிரி ஒரு உறவு கிடச்சிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நான் அவ்வளோ உரிமை எடுத்துக்கிறேன். சொந்த நாத்தனார் பாரு பார்த்துக்கிறீங்க. அண்ணா அதுக்கும் மேலே, ஏன்னா அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாங்க. உண்மையிலே இப்படி ஒரு உறவு கிடச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இந்த காலத்தில் யார் அண்ணி இப்படி பார்க்குறா? 3வது ஒரு மனுஷிய எப்படி அண்ணி வீட்டுக்குள்ளே அவ்வளோ உரிமையாக விடுறீங்க? யார் அண்ணி இப்படி விடுவாங்க? வீடு வாடகையும் தந்துட்டு அந்த வாடகையை பாதிக்கு பாதி குறைச்சிருக்கீங்க எங்களுக்காக. இப்படியெல்லாம் யார் அண்ணி பண்ணுவாங்க சொல்லுங்க? ஓய் பெரிய மனுஷி, நீ பண்ணதோடையும் நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணலை. நீ இல்லைனா அன்னைக்கு நானும் இல்லை, என் பொண்ணும் இல்லை. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, அப்படிலாம் இல்லை. இல்லடி சொல்கிறேன். சரி இரு, உன் அண்ணா வர சொல்கிறேன். என்னங்க, இதோ உங்கள் தங்கச்சி வந்திருக்கா, வாங்க. வந்துட்டேன்டி. என்னம்மா, வாமா. ஏய் தங்கச்சிக்கு ஏதாவது கொடுத்தியா என்ன? அண்ணே இப்பதான் அண்ணி ஜூஸ் தந்தாங்க, இப்பதான் குடிச்சேன். ஏய் பாப்பா, ஏய் ஸ்வீட்டி பாப்பா, இங்க வாங்க, அத்திட்ட வாங்க. அத்தை தூக்கு, வாடி வாடி தங்க வாங்க. செல்ல குட்டி வந்தோடனே அத்தை தூக்குங்கன்னு சொல்ற பாரு, அழகு பிள்ளை. அத்தை தங்கம். வா அம்மாட்ட வா, அத்தைக்கு டைம் ஆகுது பாரு, அத்தை ஆபீஸ் கிளம்பணும்ல. அம்மாட்ட வாங்கடி தங்கம். வாங்க வாங்க, அப்பட்ட வாங்க. அத்தை ஆபீஸுக்கு போகணும்ல, அத்தைக்கு டைம் ஆகுது. இங்க வாங்க தங்க குட்டி வாங்க. அத்தை வந்து உன்னை தூக்கி கொஞ்சம் வாங்க. என்னம்மா, இங்க வாங்க, அப்பட்ட வாங்க. என்னடி என் செல்லம், அத்தை ஆபீஸ் போயிட்டு உனக்கு வரும்போது சாக்லேட் வாங்கி தருவா என் தங்கம்ல. இப்ப அப்பாட்ட போங்க, அத்தை வரும்போது உனக்கு பொம்மை சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவேன், சரியா? தங்க பிள்ளைலாம் அழக்கூடாது, போங்க. பொம்மை வேணும், மேக்கப் செட் வேணும். மேக்கப் செட் வேணுமா? அத்தை வரும்போது வாங்கிட்டு வரேன். இப்போ அப்பாட்ட போங்க, அத்தை வந்து உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடுறேன்னா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க நீ பிடிங்க. என்ன அண்ணே, நீங்களும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, கிளம்ப வேண்டியதான்.
இப்போ வேற கொஞ்சம் ட்ரைனிங் பிள்ளைங்க வேற வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேற ட்ரைனிங் கொடுக்கணும். சப்பா அதுங்கள சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு படிச்சதெல்லாம் மறந்துடும் போல இருக்கு. சரிங்கண்ணே, பாய்ண்ணே. அண்ணி பாய், டைம் ஆகுது. ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாய். அவங்களும் வர வேண்டியதானே, வெளியே நிக்காங்க. எதுக்கு அண்ணி, எதுக்கு? நான் அது வந்துட்டு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். அவங்கள கூட்டிட்டு வந்து 1 மணி நேரம் ஆக்க நான் ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஏன் அண்ணி, சாயங்காலம் வருவாங்க. சரிங்க நீ பாய். சரிம்மா, பார்த்து போயிட்டோம். சரிம்மா பார்த்து போ, அண்ணா கூட்டி விடவா? வேண்டாண்ணா, எப்பவுமே போற அண்ணா ஆட்டோ அண்ணாவை வர சொல்லியிருக்கேன். வந்திருப்பாங்க. சரிண்ணா, பாய்ண்ணா. சரிம்மா பார்த்து போ, பாய். பாய். ஏய் ஸ்வீட்டி தங்கம், பாய். சாச்சா சாச்சா. சரி டாடா, பாய் பாய். சரிம்மா சுஜா, எனக்கும் டைம் ஆகுது. சரியா, போயிட்டு வரேன். பார்த்துக்கோ, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள இரு. சரியா, நான் கால் பண்றேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி தங்கக்குட்டி, பாய். பாய்டி பொண்டாட்டி. போதும் போயிட்டு வாங்க. சரி பார்த்துக்கோ, எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். சரியா, பாப்பா கூட இரு. நான் வந்ததுக்கு அப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் நீ பார்த்துக்கோ. சரியா, பாய்மா, பார்த்துக்கோ. சரிங்க. பாய்மா, கதவை சாத்திக்கோ. சரிங்க. கயல், எல்லாமே கரெக்டா இருக்கலாமா? இப்போ கொஞ்ச நேரத்துல சிஓ சார் வந்துருவாங்க. ஆமா சார், எல்லாமே கரெக்டா இருக்கு. லாஸ்ட் மந்த் உள்ளது வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலா கணக்கடா கரெக்டா பண்ணி வச்சுட்டேன் சார். அதானே, கையில் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அது முடியாம இருக்குமா? அப்புறம் கோபால் சார், உங்க ஆள் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க, போகல. என்னமா சொல்றதன்யா? ஆமா சார், உங்களோட காதல் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போவீங்களா? ஆமா கோபால் சார், என் கோபால் எங்கே? என் கோபாலை பார்த்தீர்களா என்று எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் போங்க கோபால் அவர்களே. ஏண்டி கோபால் சார் பாவம், ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மைக்குந்தான், என் கோபால் எங்கே? என் கோபாலை பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களோட காதல் தேடிட்டு இருக்கு. தெரியுமா கயல்? ஏன் கயல், உங்ககிட்ட தான் கேட்டாங்க. கயல், அப்போ என் காதல் உங்ககிட்ட வந்து கேட்டாளா? ஆமா சார், உங்க காதல் தேடிட்டு இருக்காங்க, போறீங்களா? ஐயோ, என் காதலை நான் தேட வைத்து விட்டேனே. ஐயோ காதலே, இரு, இதோ உன் கோபால், வருகிறேன். கோபால் சார் எப்படி போறான்னு பாரு. தனியா வாடி, என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆமாடி, பார்த்தே ஆகணும். வாடி, அங்க என்னதான் நடக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். கயல் வாரியா? இல்லடி, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. வாடி, நம்ம போவோம். போறத பாரு ரெண்டு பேரும். கோபால் சார் பாவம், போய் என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல. எஸ்கூஸ் மீ, மேனேஜர் எங்க இருப்பாங்க? பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ.